ஹலோ நண்பா. ஒரு பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள நேர்ல பார்க்கும்போதெல்லாம் மனசுக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி பறக்குது. ஆனா அவங்க கிட்ட போய் ஹாய் சொல்றதுக்கு கூட நாக்கு தழுதழுக்குதா, கைகாலெல்லாம் நடுங்குதா? கவலையே படாதீங்க. இன்னிக்கு நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லப் போறேன். ஒரு வார்த்தை கூட பேசாம உங்க மேல அவங்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்ப, அட்ராக்ஷனை உருவாக்குறது எப்படி? ஆமா, சைக்காலஜி படி நம்ம வார்த்தைகளை விட நம்ம உடல் மொழியும் நம்ம செயல்களும் தான் 70% விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணுது. இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த 5 சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க போய் அவங்க கிட்ட பேச வேண்டாம், அவங்களா வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. அது என்ன ட்ரிக்ஸ்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, உங்கள் உடல் மொழி. பாஸ், ஒரு பொண்ணு உங்கள தூரத்துல இருந்து பார்க்கும்போதே நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் கணக்கு போட்டுடும். நீங்க எப்பவும் கூன் விழுந்த மாதிரி நடந்தாலோ, யார் கண்ணையும் பார்க்காம தரைய பார்த்துக்கிட்டே நடந்தாலோ, இல்ல நர்வஸா எப்பவும் மொபைலையே நோண்டிக்கிட்டு இருந்தாலோ, இவன் ரொம்ப வீக்கான ஆளு, இவனுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு அவங்க மூளை ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும்? எப்பவும் நடக்கும்போது நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வைன்னு பாரதியார் சொன்ன மாதிரி நடங்க. உங்க 2 தோள்பட்டையும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி, ஷோல்டர்ஸ் பேக், நெஞ்ச நிமிர்த்தி ரிலாக்ஸா நடங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கீங்களா? கைகளை இறுக்கமா கட்டிக்கிட்டு உட்காராம கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸா உட்காருங்க. இதுக்கு பேரு ஓப்பன் பாடி லாங்குவேஜ். இத பார்க்கும்போதே, ஓஹோ, இவன் ஒரு கான்ஃபிடென்ட்டான பையன் அப்படிங்கிற முதல் இம்ப்ரெஷன் அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிடும். நம்பர் 2, கண்களால் பேசும் வித்தை. வாய் பேசாதத கண்கள் பேசிடோன்னு சும்மாவா சொன்னாங்க? இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ட்ரிக். ஆனா இத ரொம்ப உஷாரா பண்ணணும். அவங்க உங்கள பார்க்கும்போது நீங்க டக்குன்னு பயந்து போய் பார்வையை திருப்பக்கூடாது. அதே மாதிரி சைக்கோ மாதிரி அவங்களையே முறைச்சு பார்த்து பயமுறுத்தவும் கூடாது. இதுக்கு ஒரு ரூல் இருக்கு, தி 3 செகண்ட் ரூல். அதாவது, நீங்க அவங்கள பாக்குறீங்க, அவங்களும் உங்கள பாக்குறாங்கன்னு வச்சுப்போம். உடனே பார்வையை திருப்பாம கரெக்டா ஒரு 3 செகண்ட் அவங்க கண்ணை நேரா பாருங்க. பார்த்துட்டு உங்க உதட்டுல ரொம்ப ரொம்ப மைல்டான ஒரு சின்ன ஸ்மைல், ஒரு குட்டி சிரிப்பை கொடுத்துட்டு மெதுவா பார்வையை வேற பக்கம் திருப்புங்க. பாஸ், இந்த ஒரு சின்ன பார்வை இருக்கே, இது அவங்க மூளைக்குள்ள ஒரு பெரிய ஸ்பார்க்க உருவாக்கும். ஏன் இவன் நம்மள பார்த்து சிரிச்சான், இவனுக்கு நம்மள பிடிச்சிருக்கா அப்படின்னு அவங்கள உங்க பத்தி நாள் முழுக்க யோசிக்க வைக்கும். அதுதான் இந்த ஐ கான்டாக்டோட பவர். நம்பர் 3, தோற்றமும் உங்களின் தனித்துவமான வாசனையும். நீங்க ரொம்ப அழகா சினிமா ஹீரோ மாதிரி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆனா நீங்க நீட்டா இருக்கணும். உங்க முடி, உங்க தாடிய எப்பவும் ட்ரிம் பண்ணி சுத்தமா வச்சுக்கோங்க. ரொம்ப லூசான சட்டையோ இல்ல மூச்சு முற்ற அளவுக்கு டைட்டான சட்டையோ போடாம உங்க உடம்புக்கு ஃபிட்டான துணிகளை போடுங்க. நீங்க போடுற ஷூ சுத்தமா இருக்கணும். பொண்ணுங்க முதல்ல கவனிக்கிறது பசங்களோட ஷூஸ தான ஒரு சைக்காலஜி உண்மையே இருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமான சீக்ரெட், பெர்ஃப்யூம். நம்ம மூளைக்கும் வாசனைக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. நீங்க அவங்க பக்கத்துல கிராஸ் பண்ணி போகும்போது உங்ககிட்ட இருந்து வர்ற அந்த ஒரு நல்ல வாசனை அவங்க மனசுல உங்களை ஒரு அட்ராக்டிவான பர்சனா காட்டும். எப்பவும் ஒரே ஒரு பிராண்ட் பெர்ஃப்யூமை யூஸ் பண்ணுங்க. நாளைக்கு அந்த வாசனையை அவங்க எங்க ஃபீல் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்க முகம்தான் அவங்க ஞாபகத்துக்கு வரும். நம்பர் 4, சோஷியல் ப்ரூஃப். அதாவது மத்தவங்க மத்தியில நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது. நீங்க எப்பவும் பார்த்தாலும் தனியாவே சோகமாவே உட்கார்ந்திருந்தா அது யாருக்கும் பெரிய ஈர்ப்ப தராது. ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல நீங்க ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க, மத்தவங்க உங்கள மதிச்சு உங்க பேச்ச கேக்குறாங்க அப்படிங்கறத அந்த பொண்ணு தூரத்துல இருந்து கவனிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல உங்களுக்கு ஒரு மரியாதை வரும். இவன் சுத்தி இருக்கிறவங்கள இவ்ளோ சந்தோஷமா வச்சிருக்கானேன்னு தோணும். இதுல இன்னொரு சின்ன ட்ரிக் இருக்கு, தி ஆர்ட் ஆஃப் இக்னோரிங். எப்பவும் அவங்க பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி சுத்தக்கூடாது. சில சமயம் அவங்க உங்களை கிராஸ் பண்ணும்போது நீங்க அவங்கள கவனிக்காத மாதிரி, உங்க வேலையில ரொம்ப மும்முரமா பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்கோங்க. நீங்க எப்பவும் அவைலபிளான ஆளு கிடையாது, உங்களுக்கான ஒரு லைஃப் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியணும். இந்த புஷ் அண்ட் புல் அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற ஆர்வத்தை பல மடங்கு அதிகமாக்கும். நம்பர் 5, செயல்கள். ஒரு வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, வெயிட்டர் கிட்ட மரியாதையா பேசுறது, விலங்குகள் மேல அன்பா இருக்கிறது, இதெல்லாம் நீங்க வாய் வார்த்தையா சொல்லாமலே உங்க கேரக்டர் எவ்ளோ தங்கம்னு அவங்களுக்கு புரிய வைக்கும். ஆனா பாஸ், ஃபைனலா ஒரு ரியாலிட்டி செக் சொல்லிக்கிறேன். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பேசாமலே அவங்க மனசுல உங்களுக்கான இடத்த உருவாக்கிடலாம். அவங்க உங்களை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா பேசாமலே கல்யாணம் வரைக்கும் போக முடியாது தலைவா. இந்த ட்ரிக்ஸ் மூலமா அவங்க மனசுல ஒரு க்ரஷ் உருவான அப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து நேரா போய் ஒரு சின்னதா ஹலோ, என் பேருன்னு பேச ஆரம்பிங்க. அப்புறம் என்ன, எல்லாம் சுபந்தான். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க.
கமெண்ட்ல பார்ட் 2 வேணும்னு கேளுங்க. உங்க சிங்கிள் முரட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல உங்களை